வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபதம் விளையாடணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்குன்னு தெரியுமா? வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் தூங்காம பரமபதம் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் கூறியிருக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு தினம் மட்டும் பரமபதம் விளையாட அவசியமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எதற்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய காலத்துல வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமா கருதப்பட்டிருக்கு. அதாவது அன்றைய தினத்துல பரமபதத்துல விளையாட்டுல ஏணி வழியே ஏறி சென்றால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. பாம்பிடம் சிக்கினால் வாய் வழியாக மறுபடியும் அடிப்பகுதிக்கே வர நேரிடும் அப்படிங்கிறது விதி. இங்கு ஏணி என்பது புண்ணியம், பாம்பு என்பது பாவத்தை குறிக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுசும் கண் விழித்திருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விடியும் வர விளையாடி இருக்கிறாங்க. பாவம் செஞ்சவங்க வாழ்வில கீழே இறங்குவாங்க அப்படிங்கிறதையும், புண்ணியம் செஞ்சா சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதா அடையலாம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துற விதமா ஆன்மீக விளையாட்டு இந்த ஆன்மீக விளையாட்டு இருந்திருக்கு.